நீட்டின காலமடையும் மடக்கனாளா மடக்கலை அவந்த கூந்தலை அள்ளி முடியாமல் இருக்கின்றார் பார்வதி. சரி, உடனே பார்த்தார் எம்பெருமான். என்ன செய்தார்? பார்வதி என்ன? பார்வதி பகவானை காணாமல் கண்ணீர் விட்டு அழுதா இல்லையா? அழுதா இல்லையா? பார்வதி அழுத கண்ணீர் ஒரே ஒரு சொட்டு திருப்பா கடல போய் விழுந்து. ஆமா, திருப்பால் கடல்ல விழுது ஐயா. திருப்பா கடலோ பொங்க ஆரம்பித்தது. பொங்கிடுத பார்க்கடலும் பொங்க ஆரம்பித்தது. ஆமா. ஆஹா, என்ன? பச்சைக்கால் கருட வாகனத்தில் ஏறி சரி பெருமாள் பரந்தாமன் கைலாசம் வந்தால் பார்வதியை பார்த்தால், அம்மா பார்வதி என்ன தங்கா, என்ன அண்ணா? அத்தானை எங்க? அத்தான் எங்க? மாப்பிள்ளை எங்க? அண்ணா, என்ன? அரக்கனுக்கு வரம் கொடுக்க போனார் ஆண்டவன். பகவான் 8 நாள் ஆட்சி இறையவனை காங்கல். கைலாசத்துக்கு வரவே இல்லையா அண்ணா? ஏ பார்வதி, என்ன? நீ கவலைப்படாத. அண்ணன் போய் கூட்டிட்டு வர அம்மா. எங்க இருந்தாலும் பகவான் சிவபெருமானை கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு. என்ன சேர்ந்தது என்று எங்கே வருகின்றார் தெரியுமா? இங்கே வருகின்றார். என்னே நாட்டிலையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் போல நாடு, கோடமலை புரிய நாடு, குருந்தரண்டல் வீசு நாடு, கரூர் மாம்பட்டணத்து அந்த கமுசராஜன் ஆண்டு வாரா. அண்ணா கருவூர் மாம்பட்டணத்தில் கமுசராஜன் ஆண்டுவா. கமுசராஜ மன்னனுக்கு 2 தங்கைகளா. அந்த கமுசன் தங்கை தேவகிக்கு என்ன தேவகியா திருவயத்தில், தேவகியா திருவயத்தில் 8வது மைந்தனாக அண்ணா எம்பெருமாள் பிறந்தார. அப்படி 8வது மைந்தனாக எம்பெருமாள் பிறந்தாரே. ஆயர்வாடி பட்டணத்தில் அந்த நாட்டாமன் அந்த கோலார் அந்த யாதவர்கள் குலமதில அந்த யாதவர்கள் வம்மூச யசோதைக்கு பிள்ளையாக, யசோதைக்கு பிள்ளையாக நம்ம பார்வதிய பரப்பா. அந்த தேவகிக்கு பிள்ளையாக திருமாலும் பிறக்கும் போது கொடி சுத்தி பிறக்குமானாய் மாமனத்தான் கொள்ளும். ஐயோ, கொப்பில் தலை சுத்தி பிறக்குமானாய் பிறக்குமானாய் அது தாய் மாமனுக்கோ ஆகாது. அண்ணா திருவோணத்தில் பிறக்கும் பிள்ளை, அந்த திருவோணத்தில் பிறக்கும் பிள்ளை உருகோணத்தை அளிக்கும் ஐயா. நாட்டாமன் அந்த கோனாருடைய அரண்மனையிலே ஆயர்வாடி பட்டணத்தில் யாதவர் சமுதாயத்திலே வந்து பிறந்தா பார்வதி அம்மா. ஆமண்ணே, தேவகிக்கு பிள்ளையாக என் பெருமாள் வந்து பிறந்தார். கமுசராஜன் 7 குழந்தைகளை காலை பிடித்து கரும்பாரிலே அடித்துக் கொண்டான்.
8வது மைந்தனாக என் பெருமாள் பிறக்க சரி பெருமாளையும் நாம எப்படியாவது கொள்ள வேண்டும். சொல்ல வேண்டும். அப்படி என்று ஆமா 7 குழந்தையும் கால பிடித்து கருமால் அடித்துக் கொண்டானே, அடித்தே கொண்டான பாவி 8வது குழந்தையும் கொண்டு விடுவான் என்று சரி உடனடியாக பிள்ளையை தூக்கினார். ஆமா பிள்ளையை தூக்கினார். தூக்கினாள். அண்ணா தாளா அம்பு கொடையில வசுதேவர் என்பவர் சுமந்து கொண்டு வருவார். ஆயர்வாடி பட்டர நாட்டாம நந்த யசோதைக்கு பிள்ளையாவே நடுக்காட்டு தியாகியான வம்முசத்தில் நடுக்காட்டு தியாகியான வம்முசத்தில் யாதவர்கள் குலாமதியில யசோதைக்கு பிள்ளையாக அந்த குழந்தையத்தான் போதும் அப்படியாக என் பெருமாள் இந்த பிள்ளையை கொண்டு போய் வசுதேவன் அங்க போட்டார். சரி பிள்ளையை போட்டுட்டு அங்க இருந்த பிள்ளையை இங்க கொண்டு வந்துட்டார். குளத்தை அங்குமா மாற்றிக் கொண்டார்கள். அப்போ குழந்தைகள் இரண்டுமே அங்கு இங்குமாக மாறிக்கொண்டது. சரி அப்போ குழந்தைகள் அங்கு இங்குமாக மாறும்போது யார் பார்த்தா? யார் பார்த்திருக்கிறா? உடனே பார்த்தான் கம்சராஜன். கம்சராஜன் பார்த்தான். தங்கை திருவயத்தில் பிறந்த 8வது குழந்தையை கால பிடித்து கரும்பால் அடித்து கொள்வதற்கு வந்து கொண்டிருக்கிறான். சரி என்னடா என்ன 8வது பிள்ளை ஆம்பளை பிள்ளை நினைச்சோம். நினைச்சோமா? என்ன பொட்ட பிள்ளை ஆகி போச்சு. பொம்பளை பிள்ளையா வந்திருக்கு. பிள்ளையை தூக்கணும். காலை பிடித்து பிள்ளையை கரும்பால அடிக்க ஓங்குகிறான் பார்வதி. ஓங்குதான் ஆகாயத்திலே பறந்தா. ஆகாயத்துல பறந்த அடே கம்சா என்ன பார்க்க உனக்கு என்ன பச்சி பறவை நினைச்சியா பிச்சி எரிய என்ன கொக்கு நினைச்சா கொதவரை ஏத்துருவேன். நான் உலகத்தை ஓரடியால் அளந்த என் பெருமானுடைய தங்கை பார்வதி. அடே கம்சா எனது அண்ணன் பிறந்து 8 நாளாகிவிட்டது. 8 நாளாவது 8வது வயதில் உன் தலை அறுப்பாம்போ. அம்மா நீ யாரம்மா? நான் தான் என் பெருமாள் தங்கை ஆகாயவாணி பார்வதி. அந்தரத்துல ஆடுனாதான் அந்த அம்மாளுக்கு அந்தர சக்தின்னு பேரு. அவன் மேல பிள்ளையார் குளத்துல இருக்கான். அப்போதான் அடே கம்சா நான் எங்கே போக போறேன் தெரியுமா? அடே கொட்டார கரையடி நல்ல பகவதியா கன்னியாகுமரி கன்னி பகவதியா கன்னியாகுமரி கன்னி பகவதியா நானும் இல்ல போய்வாரு. அந்த அம்மா கொட்டாரக்கரை குமரி பகுதியா போயிட்டான். சரி கமுசராஜனுக்கு கண்ணுல உறக்கம் இல்ல. ஏன் உறக்கம் இல்ல? நமக்கு எதிரி பிறந்துட்டான்னு தெரியும். ஓஹோ எதிரி இருக்கக்கூடிய இடமும் தெரியும். ஓஹோ ரெண்டும் தெரிஞ்சு வச்சு நாம போய் கொல்ல முடியாது. அதனால அந்த கண்ணனை கொள்வதற்கு ஆள் அனுப்புகிறான். யார் அனுப்புதான்? பறையூர் அடித்தான். எப்படி பறையூர்ல? ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? நாட்டாம கோனார் மகனை நந்த கோன் மகனை யாதவர்கள் தலைவனாகப்பட்ட நந்த கோனார் மகன் நவநீத கிருஷ்ணனை யார் போய் கொண்டு வருகிறார்களோ அவருக்கு நாட்டிலேயும் ராஜ்யத்திலேயும் ரத்தின சிம்மாசனத்திலேயும் பாதி பங்கு உண்டு என்று எழுதி வைத்தான். ஒருத்தம் போகல. போகல. இவன் நல்ல வேலை இருந்தா தானே போவாங்க. நல்ல மனதான் இருந்தா போவான். அவன் கத்தரிக்கா விற்க போனா அக்காசு கமுசங்க அரக்கீரை விற்க போனா விற்க போனா அக்காசு முசங்க போனா
முக்கா காசு கமுசங்க கமுசம் முடி ராஜா கமுசராஜனுடைய சொல்ல கேட்டு கண்ணனை கொள்வதற்கு ஒருவருமே போகல. பிறகு யார்தான் போனா? தான் ஆடாவிட்டான் தன் தசையாடுது என்று சொல்வார்கள். அப்படின்னா யார் வாரா? தான் பெறனும் பிறவி, தான் பெறனும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி. ஏ அப்பா தம்பியுடையான் படைக்கு அஞ்சான். அதே போல கமுசராஜன் தங்கையாகப்பட்ட பூதகி பார்த்தார். ஏ அண்ணா அண்ணா கமுசராஜா, ஏ கமுசராஜா, நீ கவலைப்பட வேண்டாம் அண்ணா கமுசராஜா. அப்போ அண்ணா அண்ணா கமுசராஜா என்னுடைய வார்த்தை கேளு. நந்த கோனார் மகனைத்தானே நவநீத கோபால கண்ணனைத்தான் நானும் போய் பார்த்து வாரேன் மங்கையின் பூதகியா பூதகியா எந்த சுருவத்தில் வருவாரா பூதகியா தெரிந்து கொள்வார். எப்படி வரலானால் 16 வயது 16 வயது பெண்ணை போலே பிள்ளையத்தம் பெற்றெடுத்து இறக்க கொடுத்தவர் ஒரு சரத்தில் நல்ல வாழோ, ஒரு சரத்தில் நல்ல வாழோ, நல்ல வாழோ, மறுசரத்தில் நன்றி பாலோ, நல்ல வாழோ. அப்படியாக கண்ணனை கொள்வதற்கு பூதகியால் வந்து கொண்டிருக்கிறார். சரி, ஒரு கொங்கையிலே நல்ல பாலும் இன்னொரு கொங்கையிலே நஞ்சிப்பாலும் எடுத்து வந்து கொண்டிருக்கிறாள் பூதகி. சரி, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை இறக்க கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமோ அந்த வேதனை வலி அவளுக்கு தான் தெரியும். பால் சொரந்து அவளுக்கு அமிர்தமெல்லாம் சொரந்து மேலெல்லாம் நோகுது. மேலெல்லாம் வலிக்குமா என்ன? நாட்டாம கோனாருடைய அரண்மனைக்கு வந்த ஐயா நந்த கோனார் அரண்மனைக்கு வந்து பூதகி சொல்லுகிறார். என்ன சொல்லுகின்றாள்? அம்மா, நாட்டாம கோனாருடைய மனைவி யசோதா அம்மா உள்ள இருக்கியா? வெளிய வாய. எல்லாரும் இப்படி அசந்து கால் மாடு தலைமாடா தூங்குத. யசோதா வா. உள்ள இருந்த பூதகியானவள் வெளியே வந்தாள். யசோதா வெளியே வந்தா. சரி, நீ யாரம்மா? என்ன வருமா வந்த? உன்னை நான் முன்ன பின்ன இந்த ஊர்ல பார்த்தது கிடையாது. யாருமா? எங்க இருந்து வர? விவரத்தை சொல்லு. உனக்கு எந்த ஊரு, எந்த தேசமும், எந்த தேசம், இங்கு இருந்து இங்கு வந்தா அம்மா, இங்கிருந்து இங்கு வந்தா எந்த ஊரு, எந்த தேசம், அம்மா எங்க தேசம், இங்கிருந்து இங்கு வந்தா இங்கிருந்து இங்கு வந்தா நாடும் என்ன, நகரம் என்ன, நகரம் என்ன, நடந்து வந்த விவரம் என்ன, விவரம் என்ன, இந்த அம்மாவோட பேரும் என்ன, பேரும் என்ன, இந்த அப்பாவோட பேரும் என்ன, பேரும் என்ன, இந்த அப்பாவோட பேரும் என்ன, பேரும்
ஏ பெண்ணே பெண்ணே, உன்னை முன்ன பின்ன இந்த ஊரை நான் பார்த்தது கிடையாது. நீ யாரும்மா? நீ யாரு? யாரை தேடி வந்திருக்க? என்ன விவரம்? உன் தாய் பேர் என்ன, தகப்பன் பேர் என்ன, சொல்லு. உங்க அம்மா பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன? சொல்லம்மா, சொல்லு. அப்படின்னா சரி. நாட்டாம கோனார் மனைவி யசோதா கேட்கும்போது அம்மா என்ன? எனக்கு வடநாடு வடநாடு கரூர் வட்டணம் எந்த ஊர்? சரி. என் பேரு காமவல்லின்னா. காமவல்லியா இருவல்லியாட்ட? ஈர்வள்ளி உன் பேத்தியா தலையில பேன் இருக்கும்போது சிக்கெடுக்க வச்சுக்கோ. அது பழைய கால, இப்ப அதே கிடையாது. இங்க வந்தியே, என்ன விவரம்? அம்மா என்ன? எனக்கு உன் மகன் கண்ணனை போல ஒரு மகன் இருந்தான். அவன் இறந்து 8 நாள் ஆச்சு. என் அமிர்தத்துல பால் சுரந்து என் சதுரமெல்லாம் நோகுது. அம்மா, உன் மகனை என் மகனாக நினைத்து அமிர்தம் கொடுக்கட்டுமான்னு கேக்குறா. உன் மகனை என் மகனாக நினைத்து அமிர்தம் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேக்குறா. அட பைத்தியாரி, ஒரு பெண்ணினுடைய உள்ளம் பெண்ணுக்குத்தான் தெரியும். கடலாளம் கண்ட விரியோனும் பெண்கள் மனதாளத்தை காண முடியாதுன்னு இருக்கா. காண முடியலையே, தாங்கலையே. அதனாலே என் பிள்ளை அந்த மாணிக்க தொட்டில படுத்திருக்கான். அந்த பிள்ளைய தூக்கி கொண்டு அமிர்தம் கொடுப்போம். ஒருவருன்னு வாரா வந்தால் அப்போ கிருஷ்ண பரமாத்மா மாணிக்க தொட்டில படுத்திருக்கா. சரி. அப்ப கிருஷ்ணசுவாமி படுத்திருக்கும் போது, சாமி மாமா படுத்திருக்கும் போது, அப்ப உடனடியாக பூதகி வந்தா. அதாவது உன் கண்ணை மறைச்சிடலாம், என் கண்ணை மறைச்சிடலாம். இறைவன் கண்ணை யாராலையும் மறைக்க முடியுமா? இறைவன் கண்ணை மறைக்க முடியாது. கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்தார்? கண்ணை மூடி அசந்து உறங்குத மாதிரி நடிக்க. நடிப்பு இல்ல அவர். அதாவது தூக்கத்துல இருப்பவரை கூட தட்டி உசுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிப்பவரை உசுப்ப முடியாது. சத்தம் போட்டு அடிச்சு உசுப்ப மாட்டாங்க. அப்போ கண்ணை மூடி அசந்து உறங்குற மாதிரி நடிக்காது. பக்கத்துல வந்து தொட்டில திறந்தாள்ல, அம்மா 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 அப்படின்னு ஆள் சேர்ந்து கேட்டாரு. அப்படி என்று கண்ணை திறந்து கலகலன்னு சிரித்தார். அது நல்ல சிரிப்பா? நல்ல சிரிப்பு. அது நல்ல சிரிப்பா? நல்ல சிரிப்பு. அப்போ பிள்ளைய கையிலே எடுத்தா, பூதகியா என்பவளோ பிள்ளைய தங்கையில் வாங்கி அவ அமிர்தம் அது கொடுக்க போறான். அந்த சண்டாளி பூதகியா மகனான கண்ணனை தான் அண்ணன் நஞ்சி பால எடுப்பாள். அண்ணன் நஞ்சி பால எடுப்பாள். நவநீத கிருஷ்ணனுக்கு கொடுப்பாள். நஞ்சி பலகையில் எடுத்தாள். நவநீத கிருஷ்ணனுக்கு கொடுப்பாளம் பூதகியா. உடனே பார்த்தார் எம்பெருமான் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி. ஆமையோ, சண்டாளி நமக்கு நஞ்சிப்பால கொடுக்க போறாள் என்று நஞ்சிப்பால வாங்குற மாதிரி வாங்கி கடவாய் வழியாக ஒழுகலிட்டார். சரி ஐயா, அண்ணா என்ன ஒரு குடத்து பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் விஷம் தானே. அப்பா அது அதிகமா ஆயிடுமே. சண்டாளி நமக்கு நஞ்சிப்பாலெல்லாம் கொடுக்க போறா. குடிக்க மாதிரி குடித்து கடவாய் வழியாக ஒழுகலிட்டார். நல்லவாறு இருக்கக்கூடிய அமிர்தத்துல கொண்டு வாய வைத்தார். அப்பன் திருவாய வைக்கும் போது அவளுடைய ஊனிருக்க உதிரமர குடிவாரா அண்ணா உதிரமர குடிக்கும் போது வேதனையும் தாங்காமல் கிருஷ்ணனுட கையாலே பூதகியா மாண்டு போனாள். மாண்டு நல்ல மடிந்தாளே, மாண்டு நல்ல மடிந்தாளே. அண்ணன் மரணலோக சேர்ந்தாளே.
அண்ணா செத்து நல்ல மடிந்தாள் அவ சிவலோகம் சேர்ந்தாள் அந்த தேவியான பூதகியாள் இன்னைக்கு நல்லவாறு இருக்கக்கூடிய அமிர்தத்துல கொண்டு வாய வைத்தாரோ ஆமா ஊனி இருக்க இழுத்தா அளவில் உதரம் அல்ல வேதனை தாங்க முடியாம பூதகியா மாண்டு போனாள் கிருஷ்ண பரமாத்மாவுடைய கையால மாண்ட காரணத்தாலே ஆமா மேற்க மலைக்கு தலையும் கிழக்கு சமுத்திரத்துக்கு காலும் ஆமையோ மகாமேல பர்வதம் மாறி படுத்திருக்கா அப்பா அப்போ பூதகி கிருஷ்ண பரமாத்மா கையால மாண்டதாலே சரி மறுபிறவியிலே என்ன கோரப்புள்ளா உழைத்தான் ஏண்டி? ஆமா கோரப்புல்லு அதனாலதான் இன்னைக்கு ஆத்தாங்கரையோரம் கோர நீக்கி ஆமா என்ன ஆமா அந்த கோரப்புள்ள கொண்டாந்து கொண்டாந்து வண்ணப்பாய் செய்து கிருஷ்ண பரமாத்மா வண்ணப்பாயிலே விளையாண்டு கொண்டிருக்கா ஆமா சகடராசனை கொண்டார் கொண்டார். மகடராசனை கொண்டார் கொண்டார். கிருஷ்ண பரமாத்மா வளர்ந்துகிட்டு இருக்கார் சரி அப்பா 5 நல்ல வயதுமாச்சு 5 நல்ல வயதுமாச்சு யாதவர்கள் வம்மு நடக்காட்டு தியாகியாக நந்த கோணார் அரண்மனையில் யசோதைக்கு பிள்ளையாள் யசோதைக்கு பிள்ளையாள் இந்த பெருமாள் வளருவாரா அண்ணா யசோதைக்கு பிள்ளையாள் இந்த பெருமாள் வளரும் போது 5 நல்ல வயதுமாச்சு அரிச்சுவடி படிப்பாரா அரிச்சுவடி படிக்கும் போது 7-8 வயதுமாக 7-8 வயதுமாச்சு 7-8 வயதுமாச்சு எல்லா கலைகளையும் கற்றுறாங்க அப்படியாக என் பெருமாள் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி நடுக்காட்டு தியாகி நந்தக்கோன் வம்சத்திலே ஆமா யாதவர் குலத்தின் தலைவனாக நந்தக்கோனாருடைய அரண்மனையிலே வளரும் பொழுது சரி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நம்ம செய்யக்கூடிய லீலாவேதங்களை செய்து முடிக்கணும். ஆமா முடிக்கணும்ல அப்போ என்ன செய்யணும் உரியில் வெண்ணெய் என்பது என் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா அண்ணன் பிடிக்கும்ல நந்த கோபாலன் சரி நவநீத கண்ணன் கண்ணன் ஸ்ரீமந்தன் என் பெருமாள் கிருஷ்ண பகவான் கிருஷ்ண பரமாத்மா யாதவர் குலத்திலே பிறந்து சரி அந்த யாதவர்கள் தலைவனாகப்பட்ட நந்தக்கோனார் அரண்மனையிலே வளர்ந்து ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் உரியில் வெண்ணையை திருடி உண்டார். ஆமா அண்ணா என்ன தேடி திங்கதை விட திருடி தின்னா ருசி அதிகம். கண்ணன் பழக்கமே அதான் ஐயா. தேடி திங்கதை விட திருடி சாப்பிடுறது நல்லா இருக்கும்ல. மாச்சாந்தோட்டத்து மாங்கனி தான் என்னைக்கு இனி. ஆமா கனி பூரா பிடிக்குதானே தோட்டத்து மாங்கனி புளிக்கும். 999 வீட்லயும் வெண்ணையை திருடி சாப்பிட்டாச்சு. நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டு பாரு. 1000வது வீடு செங்கமல கோவி. ஆமா யாதவர் குலத்திலே பிறந்த அந்த செங்கமல கோபியானவா ஊர் விட்டு அந்த ஊர் போய் அந்த அம்மா தயிர் விற்க போவா. சரி மோர் விற்க போவா. சரி போட்டோம். இவர் பார்த்தா என்ன அவ என்னைக்கு போவா அண்ணன் எப்ப போவான் தின்ன எப்ப காலியாகும் இருந்திருக்காரு. ஓஹோ அவ போனது வீட்டை கொள்ளையடிக்க திட்டம் போட்டாரு. 999 வீட்லயும் வெண்ணையை திருடி சாப்பிட்டாச்சு. சரி எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய செங்கமல கோவி வீட்டுக்கு வந்தார் என் பெருமாள் ஸ்ரீமந்தன் நாராயணமூர்த்தி. சரி ஐயா பெரும்பாலும் யாதவர்கள் வீட்டுல பானையில வெண்ணெய் இல்லாத வீடு இருக்காது. 7வது அறையில 8வது உரியில 9ஆம் கலசத்துல 7வது அறையில 8வது உரி 9வது கலயம். அந்த 9வது கலயத்துல காராம் பசும்பால் வெண்ணெய் கறந்து பத்திரமா இருக்கு. கண்ணனுக்கு கண்ணுல உறக்க வர மாட்டேங்குது. எப்படியாவது வெண்ணையை திருடி திங்கணும். வெண்ணைய தின்னு சாப்பிட்டே ஆகணும்.
விறுவிறுன்னு போனா, டே பல்ராமா, ராமா டே தடிராமா, தடி ராமா இங்க வாடா. இங்க வா, ரெண்டு பேரும் வாங்கப்பா. அப்போ இந்த பல்ராமன் கீழே நீக்கான். ஆமா அதுக்கு மேல நீயும் பெருமாள் ஏறினா, சரி ஒவ்வொரு கலையத்தையும் பார்த்தா 7 கலையத்துல ஒன்று இல்லை. ஒண்ணுமே இல்ல, அவளுக்கு ஒண்ணும் இல்ல. 9வது கலையத்துல காராம் பசுவின்பால் வெண்ண. பசுவிலேயே காராம் பசு தான் நயம் பசு. ஆமா ஆமா அது நல்ல பசு. ஆமா பசுவிலேயே காராம் பசுவின்பால் வெண்ணெய் கரண்டு பத்திரமா இருக்கு. சரி. அப்போ உடனே பார்த்தா காராம் பசுவின்பால் வெண்ணெயை பெருமாள் சாப்பிட்டா. சாப்பிட்டார் சாப்பிட்டார். 2 பேர் பார்த்துட்டே இருக்கான். டே கண்ணா, கொஞ்சம் கொடுறா, எனக்கு கொடுறா. கொஞ்சம் கொடுறா. டேய் கண்ணா எனக்கு கொஞ்சம் கொடுறா. கொஞ்சம் கொடுறா. அதாவது பகிர்ந்து கொண்டால் பசி தீரும் சொல்லுவாங்க. தீருமா? அதனால என்ன? உரிக்கரையத்தை பொத்துன்னு போட்டு உடைத்தார். கீழே விழுந்தது. எல்லாரும் அந்த வெண்ணெயை உட்கார்ந்து சுத்தி சாப்பிட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டாங்க. தயிர் விற்க போனவ வந்துட்டான். சொந்தமா வந்தாலே என் ஆத்தா அத்தாடியோ நாட்டாம கோனார் மகன் அம்மா நந்த கோபாலன் கோபால கண்ணன் யாதவர் விளக்கிலே பிறந்த பெருமாள் தான் வெண்ணெயை திருடி சாப்பிடுதான். திரும்பி சாப்பிடுறாரு. உரல்ல கட்டுனான். சரி சுளவால் அடித்தான். அடித்தார். 1000 பேர் வாங்கட்டி அவன் நாட்டாம வீட்டுக்கு போவான். வாங்கட்டிய நாட்டம் கொண்டு போவோம். உடனே நந்தகோனாருடைய அரண்மனையில வந்து, அம்மா யசோதா, யசோதா யசோதா ஏ யசோதா, யசோதா அம்மா கிருஷ்ணனை எங்கை அம்மா, உந்தன் மகன் கிருஷ்ணனை எங்கை அம்மா, எங்கள் அம்மா கிருஷ்ணனை எங்கை அம்மா, உந்தன் மகன் கிருஷ்ணனை எங்கை அம்மா, எங்கள் அம்மா உந்தன் மகன் எங்கள் அம்மா அம்மா கண்ணனை எங்கை அம்மா, உந்தன் மகன் கண்ணனை எங்கை அம்மா, கண்ணனை எங்கை அம்மா, உந்தன் மகன் கண்ணனை எங்கை அம்மா, எதற்கு தேடுகின்றீர் கோபி மாறி, எதற்கு தேடுகின்றீர், எதற்கு தேடுகின்றீர் கோபி மாறி, எதற்கு தேடுகின்றீர், எதுக்குமா தேடுதிய? உன் 10 மாசத்தை என் தங்கத்தை தேடுதேடா, என் மகளை தேடுதேடா. அம்மா 7 அடுக்கு நல்ல மாளிகை தண்ணில, 7 அடுக்கு நல்ல மாளிகை தண்ணில, எம்பெரும் மலான கோபாலக்கு சொன்னான். பஞ்சநம்மத்தையிலே கோபாலம் படுத்து வந்துகிறான். பஞ்சநம்மத்தையிலே கோபாலம் படுத்து வந்துகிறான். சப்பர மஞ்சத்திலே கோபாலன் ஜெகன் செய்தானம்மா, சப்பர மஞ்சத்திலே கோபாலன் ஜெகன் செய்தானம்மா. பார்த்தார்கள் கோபிமார்கள். ஆமா இப்பந்தானே இவனை உரல்ல கட்டி சுடவால் அடிச்சுட்டு வந்தோம். பொட்டு பொட்டுன்னு அடி வாங்கிட்டு வந்திருக்கானே. இவன் என்னடான்னா 7வது மேடையில என் மகன் சப்பரமஞ்ச கட்டில்ல ஆமா அசந்து உறங்குதாம் சொல்றாளே தாய். அந்த கண்ணனை பிடித்து சுடவால அடித்ததே நாமதான் அடிச்சோம். நந்தகோனார் மனைவி யசோதா போய் சொல்லுதா. ஆமா வாங்கட்டி எல்லாரும் போய் பார்ப்போம். பாப்பமே மேல போவோமே. ஏட்டி ஓ எல்லாரும் ஏறுங்க, மேல ஏறுங்க, ஒன்னோட ஏறுங்க. மஞ்சள் 7 அடுக்கு நல்ல மாளிகை தண்ணில, 7 அடுக்கு நல்ல மாளிகை தண்ணில ஏறிய வாரார கோபிமார்கள் எல்லாம் எம்பெரும் மலன கோபாலக்கு சந்தான். பஞ்சநம்மத்தையில கோபாலன் பஞ்சநம்மத்தையில கோபாலன் படுத்துறங்குகிறான். அம்மா படுத்துறங்குகிறான். சப்பர மஞ்சத்திலே கோபாலன் பயன் செய்தானம்மா, சப்பர மஞ்சத்திலே கோபாலன் பயன் செய்தானம்மா.
இப்ப நானே உரல்ல கட்டி பொத்து பொத்து பொத்துன்னு அடிச்சிட்டு வந்தமே வந்தோமே இவன் என்ன இப்படி பூனைக்குட்டி மாதிரி தூங்குதான் பிள்ளை படுத்துக்கார யாரு ஆ? படுத்துக்கார கண்ணன் இப்ப நானே உரல்ல கட்டி சுடவால் அடிச்சிட்டு வந்தோம் அடிச்சுட்டு வந்தோமே இவன் இந்த பூனைக்குட்டி மாதிரி தூங்குதான்னு இவனை நம்ப முடியாது. நம்ம நம்ப முடியாது யாரும் தெரியலையா ஆளு தாயி உன் மகன் அங்க கூப்பிடு கூப்பிடுவோம் பிள்ளைய கூப்பிடு உன் 10 மாச தங்கத்தை கூப்பிடு கூப்பிடு அப்படின்னா சரி அப்ப மகனே கண்ணா அண்ணா டேய் கண்ணா ஆ, இங்க வாடா ஐயா அப்படின்னா சரி அப்ப மகனே கண்ணா என்று சொல்லும் போது சொல்லும் போது என் பெருமாள் ஸ்ரீமந்தன் நாராயணமூர்த்தி மேல இருந்து கீழே ஆமா இறங்கி இருந்தார் அம்மா அம்மா என்ன கூப்பிட்ட காரணம் என்ன? விவரம் என்ன அம்மா விவரம் என்ன சொல்லுங்க கண்ணா அண்ணா இந்த 1000 பேரும் உன் மேல அவதாளி சொல்லுதான். அவளாது பெரிய அவளாது தப்பா என்ன தப்பு பண்ண நீ அவ வீட்டுல வெண்ணையை திருடி தின்னியாடா? தின்னியா ஆமா இல்ல ஒண்ணு ஆமான்னு இல்ல நொல்லன்னு இல்ல ஆ? அப்படியா? டேய் கண்ணா வெண்ணையை திருடி சாப்பிட்டியா? அம்மா சாப்பிட்டேன் வயிற்றுக்கு சாப்பிட்டியா? ஆமா ஆமா தேடி தின்னது ரைட்டு, திருடி திங்கலாமா? வழியில கலவண்டா சாப்பிட வேண்டியிருக்கு. நம்ம வீட்டுல 60 காராம்பஸ் இருக்க, ஆமா நம்ம வீட்டுல தங்க கிண்ணத்துல வெண்ணெய் மிதக்க, சரி தங்க கிண்ணத்துல வெண்ணெய் மிதக்கும் போது உனக்கு ஏனப்பா இந்த ஆசை? இருந்தாலும் இந்த கலவாண்டு தின்ன மாதிரி இல்ல. அப்படியா? ருசி கண்ட போனல்ல நீ. அதாவது அம்மா இவ வீட்டுல வெண்ணையை திருடி சாப்பிட்டா நீ சொல்லுத, ஆமா என்ன பார்க்கல நீ அப்படிப்பட்ட பிள்ளையவா நீ என்ன பெற்றிருக்க? அம்மா என்ன பெத்து வச்சிருக்க நீ ஆ? ஒழுக்கமான பிள்ளை ஒழுக்கமான பிள்ளை தான் மாறி பண்ணான் ஆ? மாறி பண்ணான் அம்மா ஓ நான் வெண்ணையும் திருடல, இல்லல அவ வீட்டுல களவாண்டும் சாப்பிட அவ சொல்லுத பூரா பொய். பொய் அத்தனையும் பொய்யம்மா பொய்யா? பொய் அத்தனையும் பொய் அம்மா புத்திமதி சொல்லு சொல்லடி, யசோதா மகனான கிருஷ்ணனுக்கு புத்திமதி சொல் சொல்லடி அம்மா புத்திமதி சொல்லு சொல்லடி, யசோதா மகனான கிருஷ்ணனுக்கு புத்திமதி சொல் சொல்லடி அம்மா கட்டி எங்களாடி பாவோ ஆடிப்பதற்கு தொட்டு தாலி கட்டுவாரோ, கிட்டவும் சம்மதந்தானோ, இப்படிப்பட்ட துஷ்ட பிள்ளைய பெற்றதேனோ. அம்மா புத்திமதி சொல்லு சொல்லடி, அம்மா புத்திமதி சொல் சொல்லடி ஏ யசோதா என்ன உன் மகனுடைய லீலையை சொன்னா வெள்ளி விடிஞ்சி விடிய காலம் கால் வீசி 9 மணி ஆயிப்போம். ஆயிருமா 9 மணி ஆயிருமே ஆ? 9 மணி ஆகுமே என்னைக்கு உன் மகன் பிறந்தானோ அம்மா எம்மா என்ன உன் மகன் என்னைக்கு பிறந்தானோ பிறந்தாலும் இந்த ஆயர்வாடி பட்டணத்துல ஒருத்தி வீட்லயாவது பானை சட்டியில வெண்ணெய் வைக்க நீதம் இல்லை. நீதம் இல்லையா அம்மா உன் மகனுடைய லீலையை சொன்னா என்ன வெள்ளி விடிஞ்சி விடிய காலம் கால் வீசிடும் என்ற 1000 யாதவர்களும் சொன்னாங்க. சொன்னாங்கோ உடனே மகனே என்ன டேய் கண்ணா கண்ணா இப்படியெல்லாம் பெரியவர்களுக்கு நீ இடைஞ்சல் பண்ணலாமா? பண்ணக்கூடாதப்பா இப்படியெல்லாம் பெரியவர்களுக்கு நீ இடைஞ்சல் பண்ணலாமா? பண்ணக்கூடாது ஒரு பாவம் இல்லையா? பெரிய பாவம் அது. அம்மா என்ன அவ வீட்டுல வெண்ணெயை திருடி திங்கக்கூடிய அளவுக்கு நான் இருக்கனா? நான் இருக்கேனம்மா நம்ம வீட்டுல தங்க கிண்ணத்துல வெண்ணெய் மிதக்கு, இவ வீட்டுல தயிர் நாத்தம் பிடிச்ச வெண்ணெய் நான் உண்ண போறேனா? நீ போகலே இல்லையா? தயிர் நாட்டம் பிடிச்ச வெண்ணெய் எப்படி போக தெரியும்? அம்மா ரோட்டுல போகும்போதே உள்ள இருக்க வாடங்க அடிக்கி அவ்வளவு மோசமா இருக்கு வாடா அப்பா அவ்வளவு பொய். போய் சொல்ல என்ன அதாவது என்ன உன் மகன் என்னைக்கு இந்த ஆயர் குலத்துல பிறந்தாரோ ஒருத்தராவது நாங்க நிம்மதியா தூங்குன நாள் கிடையாது. தூங்க முடியலையே தொட்டுல பிள்ளைக்காரி தொட்டுல பிள்ளைய போட்டு தூங்குவார. உன் மகன் வருவான், தூங்குகின்ற பிள்ளைய தொடைய தட்டி ஒரு கிள்ளு கிள்ளி விடுதே நீ வாரு, அவன் பாட்டு போயிருவான். ஆட்டி விடுவாரா பிள்ள ஆளும். ஓஹோ நாங்க பார்த்தா என்னாச்சோ ஏதாச்சும் பார்த்தா எம்புடு உன் மகன் மனிதன் யாதவர் குலத்துல பிறந்தா
பெண் பிள்ளைகளை கட்டி கொடுக்கும் போது தாயார் வீட்டு சீதனம் தங்க சிரட்டை. தங்கை சிரட்டை. அப்பா தங்க சிரட்டை. ஆமா. தங்க சிரட்டையை வச்சு நாங்க ஊர் விட்டு மோர் விற்க போவோம். சரி. இப்பமெல்லாம் ரோடு, காரு, மோட்டாரு, ரயில், சைக்கிள். ஆமா, ரயில், சைக்கிள். அப்போ வயக்காட்டு பாதையா நடந்துதான் போவோம். வரப்போடுதான் போகணும், வரப்போதான் போகணும். தலையில செம இருக்கும். நாங்க செமந்து போய்கிட்டு இருப்போம். சரி. உன் மகன் இப்படி வழி மறிப்பான். வழி மறிச்சு மறிக்கான். எங்க மறிக்கான்? கைவிக்கு தான். கைவிக்க போறோம். எனக்கு ஒரு சிரட்டை ஓசை கொடு. முதல்ல ஓடி அடிக்கும்னால ஓசை கேட்டிய சண்டாடா. இன்னைக்கு பூரா மாமளுக்கும் இன்னைக்கு ஓசையில தான் போகும். ஓசை தயிரா. நீ ஓசையில போவிய ஓசாம போவிய அது தெரியாது. எனக்கு முதல்ல மோர் கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி நாங்க சொன்னோம்னா சரி உன் மகன் மஞ்சள் வச்சுக்கிட்டே இருப்பான். சரி என்ன செய்வான்? முன்னால விடுவான். எங்களை முன்னால விட்டுட்டு கூழாங்கல் இருக்கு பாரு. ஆமா கூழாங்கல். அதான் தட்டாங்கல். அந்த கூழாங்கலை எடுத்து பானையில பின்னால ஒரு போட்டு வாங்கி ஒரு எரி எரிவாம்ல ஓட்ட பானை ஆயிரும். யாக்கனே பானை வந்து தூரு தான் வாவிழும்பு கனமா இருக்கும், தூரு லேசா இருக்கும். ஆமா வேளாறு அப்படிதான் போடுவாரு. ஏன்னு சொன்னா ஒரு பானை வந்து 4 மாசம் தான் உழைக்கணும். ஒரு 4 வருஷம் உழைச்சதுன்னா அப்புறம் அவருக்கு எப்படி வியாபாரம் விற்கும்? அப்படிதான் போட்டு கொடுத்தாரு. வாவிழும்பு கனமா இருக்கும், தூரு லேசா இருக்கும். பானைட்டு எரிஞ்ச உடனே கல்லிட்டு எரியும் போது டப்புங்க ஓட்ட வழியா மோரு. ஐயா சர்றா அடிச்சு பூரா மோரு சிந்திப்போம். உன் மகன் அப்படி செய்வான். ரொம்ப எட்டி பேசிட்டோம்னு வச்சுக்கோ. எதுக்குடா வந்து கேட்க? அப்படி வாடா போடாமட்டோம்னா வயக்காட்டுல நாங்க வரப்பு நடந்து போவோம். செமை இருக்கும் போது நாங்க நிமிர்ந்து தானே போக முடியும். உன் மகன் நாங்க வலது கால தூக்கி இடது காலுக்கு பின்னால வைக்கும் போது இவன் அவன் கால கொண்டாந்து குறுக்க கொடுத்துருவான். பானையோட விழுந்து நாங்க கொஞ்சமா உன் மகனுடைய லீலையை சொல்லப்படுமா? ஆமா நீங்க ஒரு கோடி ஒவ்வொரு சேட்டை மாற கொடுத்துருப்பா இவ்வளவு வருமா? செய்வாரா கண்ணன்? உடனே பார்த்தாட்டே கண்ணா 1000 பேர் உன் மேல ஆவலாளி ஒருத்தி சொன்னா 2 பேர் சொன்னா ஏத்துக்கிட மாட்டேன். 1000 கோபியர்கள் உன் மேல ஆவலாளி சொல்றான்னா சொல்லிட்டாங்க. நீ உண்மையிலேயே இப்படி சேட்டை பண்ணிருக்க. நீ பண்ணுவியாடா? சேட்டை பண்ணுவியா? அதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். மகனுடைய மண்டையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுன கொட்டு உரைத்து நம்ம அம்மா 1000 பேர் முன்னால நம்ம மண்டையில கொட்டிட்டாளே. நம்ம தாயாருக்கு நம்ம யாரென்று தெரிய வைக்கணும். வீட்டு முத்தத்தில வந்து மண்ணை குமித்து மண்ணை வாய் நிறைய அள்ளி போட்டார். தாய் வந்தா, டே கண்ணா மண்ணை திங்கலாமா? வாயை திறடா. வாயை திறக்க கம்பட்டி இடிக்கட்டுமா? அப்போது பார்த்தார் தாய்க்கு நம்ம யாரென்று தெரிய வைக்கணும். 3.25 நாளிகை திருவாயை திறந்தார். தாயாருக்கு ஞானக்கண்ணை கொடுத்தார். திருவாயை திறந்து பார்த்தால் தாயாகப்பட்ட யசோதா பெருமாளுடைய திருவாயில் அண்ட சராசரமும் ஆதி 14 புவனமும் ஆயர்வாடி பட்டணமும் தாயான யசோதா மகனாகிய கிருஷ்ணனை தட்டை கம்பை ஓங்கி அடிக்கக்கூடிய காட்சியானது திருவாயிலை தெரிந்தது. மகனுடைய வாயிலே கண்டாள். ஆஹா மகனுடைய திருவாயில அண்ட சராசரமும் தெரியுதே, ஆதி 14 புவனமும் தெரியுதே, ஆயர்வாடி பட்டணமும் தாயான யசோதா தட்டை கம்பை ஓங்கி அடக்கக்கூடிய காட்சி இந்த மகனுடைய திருவாயில தெரியுது. ஆமா டிவியில பார்த்த மாதிரி பார்த்துட்டான். இவன் பிள்ளை கிடையாது. இல்ல 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 இவன் மகன் கிடையாது. கிடையாது. மாயவனே வந்து யாதவர் குலத்தை காப்பதற்கு பெருமாளை வந்து பிறந்திருக்கிறார். நம்ம என்ன புண்ணியம் செய்தோமோ? அம்மான் அந்த மேற்கு பிள்ளையடி கோவிமாறு அம்மா கோவிமாறு இவன் நாடால பிறந்த வண்டி கோவிமாறு இவன் நாடால பிறந்த வண்டி கோவிமாறு 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 நாடால பிறந்த வண்டம் கோவிமாறு நாடால பிறந்த வண்டம் கோவிமாறு அம்மா பூதகியை கொன்ற வண்டி கோவிமாறு பூதகியை கொன்ற வண்டி கோவிமாறு
பூலகத்தை ஆழ்வண்டி கோவிமாறு அம்மா கோவிமாறு அம்மா யசோதைக்கு பிள்ளையடி கோவிமாறு கோவிமாறு அவனியால பிறந்த வண்டி கோவிமாறு அவனியால பிறந்த வண்டி கோவிமாறு ஆயர்பாடி வீதியில உன்னுடைய அநியாயம் தீரல, பொறுக்க முடியல, பொறுக்கல. இடையருடைய வீதியில உன் இடங்கள் தீரல, தீரலப்பா. அதனால மகனே கண்ணா, அப்பா படித்ததெல்லாம் போதும், படித்ததெல்லாம் போதும், பசு மாட்ட பத்தி மேட்ட மகனே செக்கடகு பொண்ணு செக்கடகு பொண்ணு சிரிக்கி திங்க காணாறு அரையளவு பொண்ணு ஆக்கி உங்க காணாறு படித்ததெல்லாம் போதும், படித்ததெல்லாம் போதும், பசு மாட்ட பத்தி மேட்ட போடும். அப்ப எம்பெருமா சொன்ன போது அவர் ஆட்டும் என்று சம்மதித்தார். ஆடுமைக்கும் ஆயர் போரை அம்மா என்ன பார்த்து படிச்சதெல்லாம் போதும், பசுமாட்டை பத்தி மேய்க்க போங்கிய. ஆமா, பெத்த மகனை யாராவது மாடு மேய்க்க சொல்லுவாங்களா? அம்மா நம்ம தொழிலே அதானடா. மகனே கண்ணா, கண்ணா சொற்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி திங்க காணாது, காணாது, காணாது. அரையளவு பொண்ணு இருந்தாலும் ஆக்கி உங்க காணாது. சொந்த தொழில் பாராட்டா சோத்துக்கு பஞ்சம், பஞ்சம் பஞ்சப்பா. போய் வாடா, போய் வாடா. அம்மா ஆடு மாடை மேய்க்கணும்னா யாதவ குலத்தாரெல்லாம் மேய்க்கணும். நாம பிறந்ததே யாதவர் குலத்தானடா. அதனால் எம்பெரும் மாயவர் ஆட்டம் என்று தம்மறித்து மூன்று மூல துண்டெடுத்து மேலே கட்டுவாரா 60 முழ துண்டெடுத்து அவர் வட்ட நல்லதா பாகட்டி அப்பா பட்ட நாமம் படுக்கலாதி இட்ட நாம 27 அந்த தொட்ட நாமம் 96 1008 நாமங்களை 1008 நாமங்களை அவர் அங்கமெல்லாம் பூசுவாரா. அண்ணா 1008 நாமங்களை அவர் அங்கமெல்லாம் பூசுவாரா. அண்ணா கன்று கட்டும் தும்பெடுதா சிங்கோல கையில் எடுத்தா கருங்காலி கம்பெடுவி கஞ்சி கடையாளிய கையில் எடுத்தா புரட்டி கம்ப கையிலெடுத்து கையிலெடுத்து போனார் போலே தொருவம் கொண்டா, போனார் போலே தொருவம் கொண்டா. போனார் போலே தொருவம் கொண்டா, போனார் போலே தொருவம் கொண்டா. அண்ணா புரட்டி கம்ப கையிலெடுத்து அவர் வீட்டு வரவு கொள்ளை 60 காராம்பந்து 5 ஆடு உண்டா. ஆடு மாட பற்றி கொண்டு
ஆருணியவனம் மதிலை ஆருணியவனம் மதிலே வனமரியே ஆடு மாட்ட பாராம் ஆடு மாட்ட பாரா நாடு மாட்டம் வைக்கும் போது நம்ம சிவபெருமான் ஒளிந்திரு சுகரளி முட்டுப்பட பகவான் ஒளிந்திரு பச்சரளி முட்டு பக்கோ பச்சரளி முட்டு பக்கோ அந்த பாற்ப சிவ பத்தி வாருடைய அப்போது வாருங்கோ இல்லையா என் பெருமாள் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி கிருஷ்ண பகவான் கிருஷ்ண பரமாத்மா சிவபெருமான் ஒளிந்திருக்காரே அரளி மூடு செவ்வரளி மூடு செவ்வரளி மூட்டு பக்கத்துல வந்து ஆடு மாட்டை மேய்த்து கொண்டிருக்கார். ஆடு மாடை மேய்க்கும் போது எப்படி மேய்த்தார்? எப்படி மேய்த்துக்கின்றார்? அதாவது ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கிறது. சரி, கர்நாடிகா சங்கீதத்துல 72 கர்த்தாராகும். ஆமா, கர்த்தாராகும். அதுக்கு அதிபதியே ஈசன் தான். ஈசன் பகவான் தானே. சீங்குழலை எடுத்து என் பெருமாள் வாசிக்க ஆரம்பித்தார். ஆமா, ஐயா வாசிக்கட்டும். சீங்குழலை எடுத்து என் பெருமாள் எப்படி ஊதுகிறார்? எப்படி வாசிக்க போகின்றார்? அப்போ ஆடாய் பசுவே இலையாடாய் பசுவே ஆடாய் பசுவே இலையாடாய் பசுவே ஆடாய் பசுவே இலையாடாய் பசுவே சுரண்ட பசுவே ஆடாய் பசுவே கண்ணனோட சத்தம் கேட்டு கண்ணனோட சத்தம் கேட்டு பசுக்களெல்லாம் அங்கே கால் மாறி திருநடனம் ஆடிடுமா? கால் மாறி திருநடனம் ஆடிடுமா? சீங்குரலின் சத்தம் கேட்டு சீங்குரலின் சத்தம் கேட்டு பசுக்களெல்லாம் அங்கே செவி தூக்கி திருநடனம் ஆடிடுமா? செவி தூக்கி திருநடனம் ஆடிடுமா? அக்கம்பக்கா செய்யலே அக்கம்பக்கா செய்யலே அந்த அரளி மட்டும் ஆடுவது என்னை காத்த சங்க நேரத்தில் அரளி மட்டும் ஆடுவது அக்கம் அசைந்ததா? பக்கம் அசைந்ததா? அசையலை. அரளி மரம் மட்டும் தன்னாக்கள் ஆடுத. ஒருவேளை அத்தான் அரளி மூட்டில் இருப்பாரோ? உள்ள இருந்தாலும் இருக்கலாமா? அத்தான் என்னத்த அத்தான் வாய் அத்துட்டானே, காத்தா அத்துட்டானே. அத்தான்
அத்தானோ பகவானே நீங்க போயும் போய் இந்த அரளி மூட்டுல போய் ஒளியலாமா? ஒளியலாமோ அத்தான் அரளி மூட்டை விட்டு கீழே இறங்கி வாரும். இறங்கி வாரம் அத்தான். சிவபெருமானை அத்தான் என்று அழைக்கும் போது ஆண்டவனுக்கு கோபம் வந்தது. ஆமா நம்மளை யாரடா அத்தான் என்று அழைக்கின்றான்? அழைக்கிறது யாரடா யாரடா அது? அரக்கந்தான் நம்மள அத்தான் அத்தான் என்று அழைக்கின்றானோ? ஆமா அதுதான் இருக்கலாம் இல்லையா? பகவானுக்கு கோபம் வந்தது. சரி ஏ வல்லரக்கா, அரக்கா இறையவனை பார்த்தா அத்தான் இங்கே உன் குலம் என்ன என் குலம் என்ன? குலத்தை பத்தி பேசுறார. அசுர குலத்திலே பிறந்த ஆண்டவன் அத்தான் என்று அழைக்கலாமா? அழைக்கலாமா அப்பா நீ? ஆடைய அறிவு கெட்ட வல்லரக்கா, அறிவு கெட்ட வல்லரக்கா, என்ன அத்தான் என்று அழைக்காத? மதி கட்ட வல்லரக்கா, இந்த மச்சான் என்று அழைக்காத. பூரு கட்ட வல்லரக்கா, இன்னும் குலத்தை சொல்லி அழைக்காத. உன் குலம் என்ன என் குலம் என்ன? அத்தான் என்று மச்சான் என்று இன்னும் முறை சொல்லி அழைக்காதடா மகனே வல்லரக்கா. ஆண்டவனுக்கு கோபம் வந்திருந்த கோபம் என் பெருமாள் பார்த்தார். என்ன செய்தார்? இந்த மனுஷனை கைலாசம் கூட்டிட்டு போன வந்திருக்கோம். நம்ம வந்திருக்காம நம்மளை பார்த்து இவர் அறிவு கட்டவனேன்னு கேட்காரு. அறிவு இருக்காங்க கூப்பிட்டுருக்காங்க. வந்தது யாருன்னு சிவபெருமானுக்கு தெரியல. தெரிய வைக்கணும் தெரிய வைக்கணும். வந்திருக்கிறது என் பெருமாள் தான் வந்திருக்கிறார். வந்திருக்காரு என்று பகவானுக்கு தெரிய வைக்கணும். தெரிய வைக்கணும், புரிய வைக்கணும். ஆமா அண்ணே. பகவானுடைய குட்டை உடைக்கணும், கூடையில் அல்ல கூடையில் அல்லணும். ஆண்டவன் சிவபெருமான ஆடிய திருவிளையாடல்கள் 64. 64 திருவிளையாடலின் சொன்னோம்னா வெள்ளி விடிஞ்சி விடிய காலம் கால் வீசி. ஐயோ மணி 9:00. அதனால என்ன சிவபெருமானுடைய திருவிளையாடல் ஒரு 5-6 சொல்லுவோமே. சொல்லி பாப்போமா? அப்பமாவது நம்ம வந்தது யாருன்னு அவருக்கு தெரியட்டும். வெளியே வர பாப்போமே. அப்படி என்று என்ன சொன்னார் தெரியுமா? சொன்னா அத்தான் அரக்கல் நீக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையோ, ரோசம் இல்லையோ, அரளிய விட்டு வரவோ உமக்கு மனம் இல்லையோ, அரளிய விட்டு வரவோ உமக்கு மனம் இல்லையோ, மனம் இல்லையோ. மதுரையில 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 மண் சுமந்தது மானம் இல்லையோ, பிட்டைக்கு நீர் மண் சுமந்தது மானம் இல்லையோ, பிட்டைக்கு நீர் மண் சுமந்தது மானம் இல்லையோ, ரோசம் இல்லையா? பாண்டியம் பிறம்பினால அடிகள் வட்டதி இழப்பம் இல்லையா, பாண்டியம் பிறம்பினால அடிகள் வட்டதி இழப்பம் இல்லையா, மானம் இல்லையோ. அப்ப கண்ணப்பருக்கு கண் கொடுத்தது மானம் இல்லையா, கண்ணப்பருக்கு கண் கொடுத்தது மானம் இல்லையா, ரோசம் இல்லையோ, அவன் காலாள விதிகள் பட்டது இழப்போம் இல்லையா, காலாள விதிகள் பட்டது இழப்போம் இல்லையா, மானம் இல்லையோ. அப்படியாக இத்தனையும் சொல்லும் போது
பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். என்ன செய்தார்? அப்படியாக நம்ம மதுரையில பிட்டுக்கு மண் சுமந்ததும் மண் சுமந்ததும் பாண்டியன் பிரம்பினால் அறைகள் விட்டதும் அடிகள் பட்டதும் தில்லையிலே நடனம் செய்ததும் திருவாக வாங்கி உண்டதும் மதுரையிலே பிட்டுக்கு மண் சுமந்து பாண்டியன் பிரம்பினால் அறைகள் விட்டது யாருக்கு தெரியும்? தெரியும். இம்பெருமாள் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி ஒருவருக்குத்தான் தெரியும். அவர் ஒரு ஆள் தான் தெரியும். இந்த அரணிமூட்டை விழுந்திருந்த ஆண்டவன் அரணிமூட்டை விட்டு வெளியே வருகின்றார். அத்தான் 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 உம்மை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருப்பேன். அழகா இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டே அப்படி இருந்தாரு இப்படி ஆயிட்டே. ஆறுளைத்த சடைகள் எல்லாம் அவுந்துளைந்து போக காரணம் என்ன? காரணம் என்ன? திரு நீரணிந்த நெத்தி எல்லாம் நீர் வேர்வையா சொரிவ காரணம் என்ன? அத்தான் அப்பா அரக்கனுக்கு கொடுக்கத்தகாத வரத்தை கொடுத்தேன். மச்சான் கொடுத்துட்டேன். அரணிமூட்டுல போய் ஒளிந்து இருக்கேன். நடந்ததெல்லாம் நடக்கட்டும். இப்பவே நீர் கைலாசம் போகணும். கைலாசம் போகணும். அப்போது என் பெருமாள் சொன்னார், கைலாசம் போனும் சொல்லி கண்ணா சிவபெருமான் சொல்லுகண்டா அரக்கனை நீ கொண்டால் யாம் கைலாசம் போவோம். அப்பா அத்தான் அரக்கனை கொல்லணுமானா என் ஆடு மாடுகளை யாரும் மேய்க்க? நான் மேய்க்கிறேன். நீரா? ஆமா. உலகத்துக்கே படியிறக்கக்கூடிய உடையவன் இந்த ஆடு மாடுகளின் மேய்க்கிறது நியாயமா? மேய்த்தால் என்ன ஐயா? கழுத்துல அறம் என்ற நாகத்தை சுமந்திருக்கிறேன். போட்டுருவோம். பாம்ப கண்டா பசு நிக்குமா? பாம்பு தூர போட்டுருவோம். இந்த அரவத்தை கண்டா ஆடு மாடு நிக்குமா? நிக்காத. அதனாலே நான் சொல்லுவதை கேளும். என்ன செய்யணும்? பூராத்தி நீர் அவுத்து போடும். யாதவர் குலத்தார் போல நீர் அவதாரம் எடுக்கணும். 3 முழ துண்டெடுக்கணும். முட்டிக்கு மேலாக கட்டணும். 60 முழ துண்டெடுக்கணும். நீர் வட்ட திறப்பா கட்டணும். பட்ட நாமம் 16, இட்ட நாமம் 27, தொட்ட நாமங்கள் 96. 1008 நாமங்களையும் பெருமாள் அங்கமெல்லாம் பூசி விட்டார். ஆண்டவன் பகவான் அரளிமூட்டில் விழுந்திருந்த சிவபெருமான் ஆடு மாடல் மேய்க்கும் போது யாதவர் அவதாரத்தை எடுத்தார். எப்படி எடுத்தார்? அத்தான் பகவானே, அத்தான் பரமசிவ கோணாரே, பரமசிவ கோணாரே, பால் பசுபதி சிதம்பர கோணாரே, சிவட பசுபத்திரம் கருமேனி கோணாரே, கருத்த பசுபத்திரம் காலங்கண்ணு பத்திரங்கால் அத்தான் தில்லை சிதம்பர கோணாரே, அத்தான் ஆண்டி கோணாரே, அத்தான் பரமசிவ கோணாரே. என்ன சாமி என் பசுமாடெல்லாம் நீதான் மேய்க்கணும். அலேரி மேய்க்க மாடுற கட்டுப்படாதே, அதனால எதிரியா நின்னும். என் பெருமாள் அரக்கனை கொள்வதற்கு ஒரு அவதாரம் எடுத்தார். என்ன அவதாரமோ? ஒரு மானிடனாக பிறந்த மனுஷனுக்கு சரி ஆசை நேர்ந்தாத்தான் அழிவு உண்டாகும். ஆமா. உலகத்துல எத்தனை ஆசை இருக்கு? மண்ணாசை, ஒன்று பொன்னாசை, இன்னொன்று பெண்ணாசை. அதாவது பெண்ணாசை என்பது பெரிய பெரிய லோகத்துக்கெல்லாம் போகக்கூடிய ஆசை பெண்ணாசை. இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, ராவணன் கெட்டதும் பெண்ணாலே, அரக்கன் கிடப்போவதும் பெண்ணாலே. அன்னம் மோகினி அவதாரத்தை அவதாரத்தை முகுந்தாரும் எடுப்பா அன்னம் மோகினி அவதாரத்தை எம்பெருமாள் எடுப்பார். 16 வயது பருவ நல்ல பெண்ணை போலே என்ன கூந்தலது கருப்போலியே கருப்போலியே கொஞ்சம் கூட கருப்பிலே என்ன புருவரெண்டும் கருப்பொழியே பின்ன ஒரு கருப்பும் இல்லை ஒரே புசையலியே
தலைமுடி அன்னை ஏரணத்தி உருவங்களா இழுத்தாணி முக்கள வேப்பையல செய்யலி மேல்புருவரண்டள அண்ணா கரும்புருதி வாழ் போலே கண்ணு எம்மை கண்ணு எம்மை மூணாம் பெற செய்யலி முகத்தினுடருவாள என்ன முத்து கட்டி கொத்தரு என்ன முந்தரு சப்பல்ல பகலங்கட்டி கொத்தரு பக்கம் 16 அந்த சிவரணி குடும்பம் சிவந்த நாடி தன்னால தலவாழையில போலே தங்கம் அவ முதுவல ஆம ஒற்று செய்யலி அருங்கி அவையில என்ன சித்துடுக்கு கிடைந்தது அவ சேலகத்து இடையல இளவால தண்டு போலை ஏந்திரைய துடையல கட்டியிலே கால் கடைந்தது கனகமணி கைகளண்டா கனகமணி கைகளண்டா கனகமணி கைகளண்டா அணி கைகளண்டா 2 மணி அளவில் சாஸ்தா பிறக்கிறப்பதாலே சரி நாதசுரன் ஐயாண்டி மேல கலைஞர்களும் மகரவாத்திய கலைஞர்களும் தயாராக இருக்கும்படி விழா கமிட்டியின் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஒரு மனுஷன் கோபுரமாவதும் பெண்ணாலே சரி குடிசையாவதும் பெண்ணாலே ஆமா கிளைகளும் பெண்ணாலதான் மேல போறதும் பெண்ணாலதான் ஒரு பெண்ணா பிறந்தவர்கள் நினைத்தா சரி பெண்கள் நினைத்தா மண் வீடு மாளிகையாயிரும் மாளிகை மண்ணாயிரும் அதானையா பெண்கள் வீட்டுக்கு கண்கள்னு அந்த காலத்திலேயே வச்சுட்டான் நல்ல மனசோட வரணும் ஆமா வந்தா தான் நல்லா இருக்கும் அதனாலே மோகினி அவதாரத்தையும் பெருமாள் எடுத்தார் மோகினி அவதாரம் என்று சொன்னான் சரி 16 வயது இருக்கும் ஆமா 16 வயது இருக்கும் மோகினி அவதாரம் எடுத்தார் ஆமா மோகினி அவதாரம் எடுத்து ஆமையா உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் தங்க ஆபரணம் கூட்டினாள் உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் தங்க ஆபரணம் என்று சொன்னான் அப்ப சட குச்சி சட கொடி ஆந்தாளாம்பூவா சட குச்சி சட கொடி ஆந்தாளாம்பூவா முத்திக்கு நல்ல சுட்டி அவன் நிலவு வரவை அணிந்தான் முக்கொத்தி பிள்ளாக்குடனே முத்து வைர ரத்தினம் காதில் வைர கம்மல் லோலக்கு மாட்டி பூடி அந்த முருகு விசிறி பச்சைக்கள் குருட்டு பூ குருட்டு தட்டு செவிட்டு பூ செவிட்டு தட்டு யார் செய்த வேலை கட்டார் செய்த வேலை யார் செய்த வேலை கட்டார் செய்த வேலை மதுர ரத்தினம் முருக்கள் வேலை மாறாது சொல்லுறாது சரப்பொடியா அழகு சங்கிலி மாலைகளா காப்பு தொந்தி காப்பு கார வங்கி சூடாரோ காசு நல்ல மாலை கண்ணாடி வளையல் 5 வீரலுக்கும் அழகான கணையாளி 10 நல்ல விரல்களுக்கும் பதக்கம் போல் கணையாளி 10 விரலுக்கும் மோதிரம் அண்ணா இடுப்பு கேட்ட ஒட்டி யானம் போட்டி இளங்கு திசைய மாட்டி நனிய போட்டி பத்தினியா கால்களுக்கு அல்ல பாதசார தண்டைகளா
அன்னத்தாலி முதல் பீலி வர அன்னத்தாலி முதல் பீலி வர அவ தங்க தாளே அலங்கரித்தாள் தாலி முதல் பீலி வர மோகினி அவதாரம் என்று சொன்னான். எம்பெருமாள் கோகுலத்தை காக்க வந்த கோபால கண்ணன் ஒரு அவதாரம் எடுத்தார். என்ன அவதாரம் ஐயா? அரக்கை என்ன எண்ணத்துல இருக்கான்? பெண்ணாசில் இருக்கான். ஆண்டவனை எப்ப பார்க்கலாம், பகவானை எப்ப எரிக்கலாம்னு இருக்கான். இருக்கான அவ எண்ணத்தை எப்படியாவது மாற்றணும். அவ எண்ணத்தை மாற்றணுமானா என்ன செய்யணும்? மாறன் என்னும் மன்மதனை வரவழைத்தார். மாறன் என்னும் மன்மதனை வரவழைத்து ஏ மன்மதா, என்ன அரைக்க ஆண்டவனை எப்ப பார்க்கலாம், பகவானை எப்ப எரிக்கலாம்னு இருக்கான். அவ எண்ணத்தை மாத்தலன்னா ஆமா மாறன் என்னும் மன்மதன் வந்தான். கரும்பினால் வில் வளைத்தான். அரும்பு மணலால் வடை கொடுத்து வல்லரக்கன் மார்பிலே மாறன் கணை விட்டது. மன்மத பானம் பட்டது. அண்ணா மாறன் கணை எதுதான் பட்ட போது அவன் மதிய தந்தானே வல்லரக்கன். காமன் கனை எழுதாம் பட்ட போது காமன் கனை எழுதாம் பட்ட போது கருத்திறந்தானே வல்லரக்கன். மாறன் கனை மார்பில பெற்றது. கடவுள் பகவானை எரிக்க வேண்டாம், காட்டுல கண்ட பின்ன விடக்கூடாது. பகவான் சிவபெருமானை எரிக்க வேண்டாம், இனிமேல் பார்த்த பெண்களை விடக்கூடாது என்று மோகினி அவதாரத்தில் மோகம் கொண்டிருக்கிறான். அப்பமாக என் பெருமான் நடந்து வாரார். எப்படி வரார்? அப்போ என் பெருமான் நடந்து வாரார். காலின் தண்டைகளோ கலகலங்க, காலின் தண்டைகளோ கலகலங்க, கலகலங்க. கண்ணன் என் பெருமாள் நடந்து வாரா. கலகலங்க பாதசார தண்டை வழி வழிரங்க பச்சமரின் பெருமாள் நடந்து வாரார். வளையல் சத்தம் அது கலகலங்க, வளையல் சத்தம் கலகலகலன்னு கேட்கும். வளையல் சத்தத்தை காதல் கேட்டான். வடமுகமாக திரும்பி பார்த்தான். சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. ஆமா இன்னைக்கு என்னடா வடக்கிருந்து உதிக்க அதிசயமா தெரியல. பக்கத்துல போய் பார்த்தான். 16 வயது பருவ பெண். பருவ மங்கை. பெண்ணை கண்டவுடனே புத்தியை இழந்தான், மதிய இழந்தான். பெண்ணை கண்டான். அம்மா மானே நல்ல மரகத, மானே நல்ல மரகத, மல்லிகைப்பூ வாசகமே, தேனை தரகதமே, தேனை தரகதமே, கவட்டாத சுரகமே. அம்மாடி வரும் பம்பரமே, அழித்திடுத ஓவியமே, உன்னால நான் பாவி உடலிழைத்து போனேன். அம்மா அந்த விழுந்த நெல் போல நான் வந்து போனேன். அம்மோ மாமன் மகை மச்சவா மறுபடி ஒன்றாய் போவோ. அத்தை மகன் அத்தாவா, அத்தை மகன் அத்தாவா, நாம அருமையுடன் சேர்ந்து பெண்
எவாதி வல்லரக்கா ஏ அரக்கா அரக்கிருக்கா ஒரு காட்டிலே ஒரு பெண்ணை கண்டா கண்டபடி பேசலாமா? ஒத்தையில போற பெண்ணை கண்டா உடம்பரப்பா நினைக்கணும். தனியா போற பெண்ணை கண்டா கூட பிறந்த தங்கையாக நினைக்கின்ற அரக்கா என்ன பார்த்து மானே மரகதம் கேட்கிய கருப்பட்டி வந்து கிட்ட வந்து ஒட்டேன்னு கேட்கிய நீ என்ன எனக்கு அத்த மகனா? நீ என்ன எனக்கு மாமன் மகனா? என்ன பார்த்து இப்படி கேட்க? ஏ பாவி ஏ அரக்கா ஆட ஒத்தையில போற வேலை உடம்பரப்பா நினைக்கணுண்டோ அந்த தனியா போற வேலை அந்த தனியா நல்ல போற வேலை நீயும் தாடி போற நினைக்காதோ பாமி வல்லரக்கா என்னுடைய வார்த்தைகள் காட்டில் ஒரு பெண்ணை கண்டா கண்டபடி பேசாதடா. காட்டில ஒரு பெண்ணை கண்டனா என் தாய் உனக்கு எந்த ஊர்? ஊர் என்ன? உன் தாய் பேர் என்ன? உன் தகப்பன் பேர் என்ன? உங்க அம்மா பேர் என்ன? உன் அண்ணன் தம்பி யாரு? அப்படின்னு ஒரு ஒத்தையில போற பெண்ணை கண்டு ஒரு தயவு தாட்சணியத்தோட ஈவு இறக்கத்தோட பேசுவான். என்ன கண்டு மானே மரகதம் கேட்க உனக்கு கொஞ்சமே கூறு இருக்கா? அம்மா மோகினி கோபப்படாத. உனக்கு ஊரு பேரை கேட்கணும். நீ உள்ளத ஒளியாம என்கிட்ட நீ சொல்லணும். அப்படியா? ஒண்ணுன்னா கேட்கறீங்கயா? அப்படியா? அம்மா ஊரு என்னம்மா பேர சொல்லம்மா உந்தன் பேர சொல்லம்மா நீ ஒத்த வழியாக வந்தது என்னம்மா பேர சொல்லம்மா ஓ நாடி என்னம்மா நகரம் சொல்லம்மா நகரம் சொல்லம்மா நீ நடந்து நீ வந்த என்னம்மா நகரம் சொல்லம்மா தாய் பேர் என்னம்மா தகப்பன் சொல்லம்மா தகப்பன் சொல்லம்மா உனக்கு தாலி கட்டிய நாயக யாரம்மா தகப்பன் சொல்லம்மா அப்போ பாவி வல்லர பாவி வல்லர அப்போ விவரம் அதை கேளடவா நாம் பிறந்ததும் மலையாளோ பிறந்ததும் மலையாளோ நாம் வளர்ந்ததும் மலையாளோ என் தாய் நீ பிறந்தது மலையாள தேசமா? நீ வளர்ந்தது மலையாள தேசமா? உங்க அப்பா பேர் என்ன? மலையரசன். மலையரசன். உங்க அம்மா பேர் என்ன பேரு? அம்மா பேரு காஞ்சனா தேவி. சரி அம்மா மலையாள தேசத்துல பிறந்து எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த? சும்மா அப்படி பார்த்துட்டு போல வந்தேன். அப்படி கேளு. ஆமா நாம் பிறந்தது மலையாள தேசமாக இருந்தாலும் நாங்க அக்காதங்க 8 பேர். நாங்க அக்காதங்க 8 பேர். நான் 8வது பிறந்த மகா எந்த பேரு மோகினியா 8வது பெண்டரந்தே 8வது பெண்டரந்தே அண்ணா எந்த பேரு மோகினியா அப்போ ஐயவாதி வல்லரகா ஐயவாதி வல்லரகா என்னுடைய
வார்த்தைகள். ஆமா அக்காலங்கள் 8 பெண் குழந்தைன்னு சொல்லிய சரி 5 பொண்ணை பெற்றெடுத்தார அரசனும் ஆண்டின்னு சொல்லுவாங்க. சரி அதாவது ஆமா 3வது பொட்ட பிள்ளை பிறக்கலாம் 3வது பொண்ணு பிறந்தா 3வது பொண்ணு முத்தமெல்லாம் பொண்ணா இருக்கும். சரி இருக்குமா 4வது ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும். 4வது பொட்ட பிள்ளை பிறக்க கூடாது. நடவாசனம் பேத்து போட்டுருவாங்க நடவாசல மாத்தி விட்டுறோம். மாத்தி அமைச்சிருவா வடக்காத்த வீட்டை தெற்காத்த வாசலாக்கிறோம். தெற்காத்த விடாக்கிடுவா பிறகு 5வது பொண்ணு பிறக்கலாம். 5வது பெண் குழந்தை பிறந்ததுன்னா அடுக்கலையெல்லாம் பெண்ணா இருக்கும்பாங்க. சரி 5வது ஆம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா அப்பனை பஞ்சா பறத்திடுவான். பருத்தி ஒவ்வொரு ஊரா அதே வச்சிருவோம் 8வது ஆம்பளை பிள்ளை பிறக்கலாம். 8வது ஆம்பளை கொட்டாரம் கட்டி ஆள்வாங்க. கட்டிடுவாங்க 8வது பொண்ணு பிறந்தா எட்டி பாத்தாரம் எல்லாம் கட்டம் பண்ணிட்டு இருக்கான். கட்டம் பண்ணலாம் நீ 8வது பொண்ணா 8வது பொண்ணு அத்தை நீ 8வது பொண்ணா அப்ப கேளு கேளு வல்லரக்கா கேளு கேளு வல்லரக்கா நான் 8வது பெண்ணாரன் தன்னை எந்த பெருமோகினியோ அப்போ கேளு கேளு வல்லரக்கா என்னுடைய வார்த்தைகள் 8வது பெண்ணாக பிறந்தேன் என்று சொல்லுகின்றாயே மோகினி. ஆமா இந்த கட்ட அதாவது கட்ட உச்சி மதியம் போல சரி கடுவாய் புலிகள் வரும் வேளையிலே வேலையில நீ ஒத்தையில வாரியும் கூட பிறந்தவளை எங்க ஆமா 8 பேரையும் 7 பேரையும் எங்க அப்பா 7 ஊர்ல கட்டி கொடுத்துட்டாரு அப்படியா? ஆமா என் தாய் நீ பிறந்த ஊரை சொன்ன. சரி உங்க அப்பா பேரு மலையரசம்னு சொன்ன. ஆமா உங்க அம்மா காஞ்சனமாலைன்னு சொன்ன. சரி உன் அக்கா தங்கச்சி 7 பேரையும் என்ன நீ சொல்லலையே? ஏன் பாவி நீ அதையா கேட்க ஏய், நான் எது கேட்க தெரியுமா நான் அந்த ஊருக்கு போனோம்னா உங்க அக்கா கிட்ட விசாரிச்சு பாத்துட்டு வரும்ல அதான் கேட்க அப்படியா? ஆமா. அப்ப என் அக்கா மாதிரி 7 பேரு எந்த ஊர்ல இருக்கான்னு உங்ககிட்ட சொல்லட்டுமா? கண்டிப்பா சொல்லணும் எங்க மூத்த அக்கா சாலாட்சி மூத்த அக்கா சாலாட்சி காசி மாநகரத்தில் அந்த காசி விஸ்வநாதருக்கு சாலாட்சிய கொடுத்திருக்கோம். 2வது பிறந்த மகள் இந்த சிவகாமி அக்கா அவளை சிதம்பரம் ஊரதியில அந்த சிதம்பரநாதருக்கு சிவகாமிய கொடுத்திருக்கோம். அக்கா சிவகாமிய அப்போ கேளு கேளு வல்லரக்கா நம் 3வது பிறந்த மகள் இந்த உண்ணாமலை அக்காளை திருவண்ணாமலையிலே அண்ணாமலையார் என்பவருக்கு அண்ணாமலையார் என்பவருக்கு உண்ணாமலைய கொடுத்திருக்கோம். 4வது பிறந்த நாடாளும் காந்திமதி காந்திமதி அக்காளை அந்த திருநெல்வேலி ஊரில் அந்த நெல்லையப்ப சாமி அந்த நெல்லையப்ப சாஸ்திரி காந்திமதிய கொடுத்திருக்கோம். 5வது பிறந்த இந்த ஆவுடைய கோமதி அந்த சங்கேரம் கோயிலில சங்கேர நைனாருக்கு சங்கேர நைனாருக்கு அவர கோமதிய கொடுத்திருக்கோம். அந்த கோமதிய கொடுத்திருக்கோம். அப்போ 6வது பிறந்த மகள் 7 வல்லரக்கா கூட பிறந்த அக்கா 6வது பிறந்த மகள் பாவநாசம் தண்ணில் வாழ பாவநாச பெருமாள் பார உலகம் மாற கொடுத்திருக்கோம். 7வது பிறந்த மகள் குற்றாலம் தண்ணில் வாழும் அந்த குற்றாலநாதருக்கு அழகாய் மொழிய கொடுத்திருக்கோம். 8வது பிறந்த மகள் இந்த பேரும்
மோகினியாள் எங்க அப்பா மலையரகன் ஊட்டி வளர்த்தாரே உடம்பில் அணியுரு எங்க அப்பன் மலையரகன் என்ன தேத்தி வளர்த்தாரே என்ன தேத்தி வளர்த்தாரே என் தேகமல் அணியுரு அப்பம் 16 வயது மாற்றி நாம் பூத்திருந்த நிறைவேறேன் நாம் பூத்ததொரு நட்சத்திரோ நாம் பூத்ததொரு நட்சத்திரோ என் பூமானுக்கு ஆகாரே நாளான நட்சத்திரோ யாழான நட்சத்திரோ யாழனுக்கு ஆகாரி மங்கையான நட்சத்திரோ மன்னவர்க்கு ஆகாரி யாத்த ஓ என் மோகினி என்ன நீ 8வது பிறந்த மகானிய ஆமா யாரு வீட்லயும் கடைக்குட்டி பிள்ளைதான் ரொம்ப பாசமா வளர்ப்பாங்க கிடாக்குட்டி மாதிரி வளர்ப்பாங்க வளப்புல தெரியும் பெண் பிள்ளைகளை பொறுத்தளவு பொட்ட பிள்ளைகளை பொறுத்தளவு எவ்வளவுதான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அது ஊரா விட்டு போற பிள்ளைங்க ஆமா வளப்புல தெரியும் ஊரா விட்டு பிள்ளை அதாவது பெண் பிள்ளைகளை பொறுத்தளவு எவ்வளவுதான் ஆட்டி தேத்தி வளர்த்தாலும் அது அடுத்த வீடு போற பிள்ளைங்க அடுத்த வீடு போற பிள்ளை தானே உங்க அப்பா மலையறத உன்னை வளர்த்தாம் நீ எந்த கொடுத்து வளர்த்தா பூத்த நட்சத்திரம் பூமானுக்கு ஆகாதீங்க என்ன நட்சத்திரத்துல பூத்த அப்படி கதையை கேள்வி என்ன நட்சத்திரம் நீ பூத்தா நான் பூத்த நட்சத்திரம் உத்தரத்தாம் நட்சத்திரம் உத்தரத்துக்கு ஆவாத உத்தரத்திலே ஆளான பெண்களுக்கு தாலி கட்டினமான உத்தரத்து தாலி உரி உரியில எல்லாம் சொல்லிட்டான் ஒரு பேர் என்ன பெண் கேட்கல கிழவன் கூட இல்லையா கிழவன் கூட கிழவனுக்கும் வாழணும்னு ஆசை அவனும் இல்லையே அவனும் வரமாட்டான் அவரும் வந்து இவ காலத்துல மாலையை போட்டு அவர் போய் வரல அதான் பயந்து வரல கடைசியில ஒரு ஊர்ல என்ன ஒருத்தன் பெண் கேட்கல கேட்டு வரல என்ன செஞ்ச எங்க அப்பாவுக்கு வருத்தம்னா வருத்தம் அப்படியோ வருத்தம் கடைசியில மதுரையில் இருக்காரு சொக்கன் சொக்கனுக்கு போய் எங்க அப்பா என்ன மாலையிட்டு கொடுத்தாரு சொக்கனுக்கா அதை ஏன் கேட்க புள்ளமா தான் இருந்தாரு வேற வழியில நீங்க அப்பா கெட்டி கொடுத்துட்டாரு மலையாளத்துல இருந்து 7 வண்டியில என்னது சீர்சீராட்டு 7 வண்டியில நாம 7வது வண்டியில உட்கார்ந்து இருக்கேன் நான் மதுரைக்கு போனேன் அங்க சொக்கன் வீட்டு வாசல இறங்கினேன் உள்ள இருந்து ஒருத்தி பச்சை கிளியோட பச்சை பச்சைன்னு வெளியே வந்தா அவதான் மூத்ததாரத்து மனைவி மீனாட்சி வாய் மோதம் போச்சு அவ நீ யாருட்டின்னா நான் சொக்கம் முண்டாட்டின்னு ஏ பாவி நான் இருக்கும்போது நீ எப்படி டீ போட்ட காப்பிக்கெல்லாம் வழி இல்லையே ஆமா அதனால அதாவது மூத்ததாரத்து மனைவியாக இருப்பதால அவ என் குடும்பிய பிடிச்சா அவ ஏன் குடும்பிய பிடிக்க நான் அவ குடும்பிய பிடிக்க அவன் நான் தான் சொக்கம் கொண்டாட்டிங்க நான் தான் சொக்கம் கொண்டாட்டிங்க மீனாட்சிக்கு எனக்கும் சண்டை வந்துருச்சு அப்ப பார்த்தேன் சக்கரத்தி போராட்டும் பாக்கு சனங்களுக்கெல்லாம் கொண்டாட்டமா இருக்கும் ஆமா இனிமே நமக்கு புகுந்த வீடு வேண்டாம் புகுந்த வீடே வேண்டாம் போவோம் நான் கழுவா கரைந்தாலும் கணவன் ஆசை எனக்கு இல்லை புழுவா துடிச்சாலும் புருஷன் ஆசை எனக்கு வேண்டாம் நல்லா இருப்ப என்ன ஆளை விடு நான் பிறந்த வீடு போறேன் அப்ப விட்டு ஒத்தையில போறவளை என்ன வழி மறிக்காது மரியாதை பாவி தனியா போறவளை என்ன தாலி போட நினைக்காது அட பைத்தியாரி நீ இருக்க அழகுக்கும் நீ இருக்க அம்சத்துக்கும் சைஸுக்கும் நீ வாழாவட்டியா இருக்கும் நினைக்கியா நல்லா இருக்கும் ஏ பைத்தியாரி ஏ மோகினி இப்பவே என் கூட வா என் பாதாள உலகமே உனக்கு தான் சொல்லிட்டு ஏமாத்திட கூடாது என் கூட வந்தன்னு வச்சுக்கோ பாதாள உலகத்தையே உனக்கு பட்டம் சுட்டுவேன் சரி உன் பக்கத்துல நான் மந்திரியா இருப்பேன் சரி சூரியனை வாடாம கால விழுந்து கும்பிடு ஏ பாவி சந்திரனை வாடாம சரி கையெடுத்து கும்பிடு ஐயோ வாயு பகவான் வந்து உனக்கு வாசல் முத்தம் பெருக்குவான் வருண பகவானே வந்து உனக்கு வாசல் முத்தம் தெளிப்பான் சரி என் கூட வந்தன்னு வச்சுக்கோ அடே மேனகையா வருவானே மேனகையா வருவானே தங்கம் போடுவானே உணர்ச்சியா வருவானே உணர்ச்சியா வருவானே உனக்கு உல்லாசம் ஆடுவான்
சரஸ்வதியா வருவாளே, அடே சரஸ்வதியா வருவாளே, அப்பா சங்கீதம் பாடுவாளே, அம்மா அம்மா மோகினியே நீ என்னோட வந்தையானால் இந்த பாதாள உலகத்தை தான் உலகத்தை தான் உனக்கு பட்டமது சுட்டிடுவேன் சுட்டிடுவேன் அடே பட்டமது சுட்டிடுவேன் சுட்டிடுவேன் வாடா பாவல்லேரக்கா நீ என்னோட வந்தையானால் அரக்கா உன் பின்னால என்ன கூப்பிடுதியா? ஆமா உன் பின்னால என்ன கூப்பிடுதியா? ஆமா பிற எப்படி யாரை கூப்பிடுதேன்? நான் ஒண்ணு நம்ப முடியாது. பிற என்ன செய்யணுங்க? இது நரம்பு இல்லாத நாக்கு. சரி, நாலா பக்கம் வரணும். அது பேருவோம். நீ எலும்பு இல்லாத நாக்கு. இப்போ ஒண்ணு பேசும் பிற ஒண்ணு சொல்லும். அதனால என்ன என்னோட வந்த ஆனா என்ன செய்யணும் சொல்லு. நான் உன்னோட வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? உன் வலது கால ஒரு தண்டை கிடைக்கும். ஆமா கணக்கு. அதாவது உனக்கு மூத்ததாரத்து மனைவி பகலக்கண்ணின்னு ஒரு பெண் இருக்கா. ஆமா இருக்கா இல்லையா? நான் உன் கூட வந்த வச்சுக்கோ. உன் மூத்ததாரத்து மனைவி என்ன கண்ட உடனே சந்தோஷப்படுவாளா? மஞ்சள் அரைப்பாளா? ஆர்த்தி எடுப்பாளா? என் குடும்பிய பிடிப்பா. நடு தெருவுல குறுக்க போட்டு எடுப்பா. இனிமேலும் மதுரையில் நடந்ததுக்கு பிறகு உன் வீட்டுல நடக்க கூடாது. நான் உன்னோட வரணுமா? உன்னோட வரணுமா? எனக்கு சத்தியத்தை செய்யணும். நான் உன்னோடு வரணுமா? சத்தியத்தை செய்யணும். பார்த்தானே வல்லர அம்மா மோகினி என்ன சத்தியம்னு உடனே சொல்லு, நேரம் ஆகுது. நான் சொல்லதை கேளு வல்லரக்கா. சமுத்திரத்தில் முங்கனுண்டோ? சமுத்திரத்தில் முங்கனுண்டோ? ஈரத்தள துவத்தா அடை எழுத்த முந்தி புரியாமல் அடை முக்கோடு கீச்சனுண்டோ? முக்கோட்டுக்கு உள்ளவன் உன்னாரை என்னாடை உடையவன் அசத்தியா மூத்தவ முகம் பார்த்து முழிக்க மாட்டேன். மூத்தவ முகம் பார்த்து முழிக்க மாட்டேன். கண்ணீர் விட்டு தார வாக்கு கொடுக்கணும். கண்ணீர் விட்டு தார வாக்கு கொடுத்து ஆள் காட்டி விரடக்கணும். ஆமா சிரசு 3 சுத்து சுத்தணும். சுத்தணும். உன் தொண்டையில வச்சன்னு வச்சுக்கோ. பொண்டாட்டி ஆயிரம் உனக்கு நான் சொந்த மனைவி. மனைவியா ஆயிரங்க. ஆனால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை. இன்றும் இல்லை. பின்னால் கெட்டவர்கள் பேர் உலகில் அனைவரும் உண்டு. பேர் உண்டு. ஒரு மனுஷன் ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. பெண்ணால தானே. கோபுரமாவதும் பெண்ணாலே, குடிசையாவதும் பெண்ணாலே. பெண்ணால. அரக்கன் பெண் மீது மோகம் கொண்டான். கொண்டான். பகவானுடைய இடத்துல வாங்கிய வரத்தை மறந்தான். மறந்தான். அவ சமுத்திரத்தில் போய் முங்குகிறான். முக்கோட்டுக்குள்ள வந்தல்லவோ உன்னாரே என்னாரே உடைய வேணா சத்தியமா மூத்தவ முகம் பார்த்து முழிக்க மாட்டேன். ஆள் காட்டி விரலெடுத்தான். சிரசு 3 சுத்து சுத்துவானா. அந்த தொண்டையில வைத்த போது சாம்பார இருந்து போனா. சாம்பரத்தான் எடுத்துக்கொண்டு சங்கரன் சிவபெருமன் முன்னாலே, சங்கரனார் சிவபெருமான் முன்னாலே அத்தான் அரக்கனவன் எரிந்து போனான். நீர் கைலாசம் போகணும். கைலாசம் போகணும். மாப்பிள அரக்கனை அழித்த நீ சொருவத்தை எடுக்கணும். பார்க்கணும்.
சிவபெருமான் ஒரு பெண் புத்தன் ஆமா நடுவுல ஒரு கூட கீச்சினார். சரி அந்த படம் சிவபெருமான் இந்த படம் பெருமாள் என்று கொண்டு கொண்டு பெண் அவதாரத்தை எடுத்தார். ஆமா பெண் அவதாரத்தை எடுக்கும் போது ஆண்டவனுக்கு மோகம் தாங்கல. தாக்க முடியல கோட்டை விட்டு தாண்டி அச்சுதன் என் பெருமாளை கட்டி அணைத்தார். அழைத்தால் அப்ப அமர்தல் இந்த மறு உருளையா கீழே விழ போகும் நேரத்தில இருகரத்தாய் இறந்து வாரான். இருகரத்தாய் இறந்து போது அறியும் சிவனும் சேர்ந்ததாலே 5 ஐயனார்கள் பிறந்தார்கள். ஐயனார் சபரிமலை தர்மசாஸ்தா ஐயனார் மூக்குழி ஐயனார் சுரிமுத்து ஐயனார் ஆரியநாடு ஐயனார் அச்சங்கூர் ஐயனார் ஐயனார் மூக்குழி ஐயனார் அனைவரையும் நத்திரவே சுவாமி வந்தாரே சங்கரந்திரவே நம்ம ஒருவர் ஆனப்பட கூட்டத்தோடு ஆசிரியர் தீபமாடி ஆடிக்கொண்டு பூக்குழி ஐயனாரும் சுந்தரேரி ஊரும் விட்டு அங்கினேரி பாதையாக பாதசேரி ஊரகில ஆடி